ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்திருந்த ஒரு சூப்பரான 3 ஹாப்பி நியூஸ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட மேல்முறையீடு செஞ்சுட்டு 6 மாதமாக வந்து வெயிட் பண்ணுறவங்களுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று முதல் அப்ரூவல் செய்யப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது வந்து உங்களுடைய மனு ஏற்கப்பட்டு விட்டது, நீங்கள் மேல்முறையீடு செய்த மனு வந்து ஏற்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த எஸ்எம்எஸ் வந்து எப்படி வந்து வந்திருக்கு, ஒரு சிலவங்களுக்கு வந்து வராது இருக்குது. அவங்க அடுத்த கட்டமாக வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஆரம்பத்தில் அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு திரும்ப வந்து முகாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருந்தது. அதன் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை வட்டாரங்கள் தரப்புலேருந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் முகாம் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். முகாமில் வந்து என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து வாங்கியிருக்காங்க சென்னையில் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். அதனால் தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நேற்று வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருந்தோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். யாராருக்கெல்லாம் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வராத இருக்குதோ அவங்களோட லிஸ்ட்டை வந்து எடுங்க, திமுகவினர்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து செயலாளரிடம், அதாவது மாவட்ட செயலாளரிடம் வந்து ஒப்படைக்க வேண்டும். அவர் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து எடுப்பார் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கிராமத்தில் வந்து லிஸ்ட் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில கிராமத்தில் அவங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர் அப்படிலாம் வந்து கலெக்ட் பண்ண வராங்க. மேல்முறையீடு செய்தவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே போல் வந்து இந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக வந்து செயல்படுது அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் மேல்முறையீடு செய்தவங்களுக்கு நேற்றுலேருந்து எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கு. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு செய்தவங்களாலும் சரி, இல்லை புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களாலும் சரி, கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இது வரைக்கும் வந்து இந்த திட்டத்தில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிங்கன்னா, இதுக்கு மேலே என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சொல்ல போகிறோமோ அது ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிய வரும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, 7 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க முகாம் மூலியமாக வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடைபெற்றிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 கட்டமாக வந்து முகாம் வந்து நடத்தியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நகரங்கள் கிராமங்களில் ஒட்டுமொத்தமாக வந்து சேர்த்து கிட்டத்தட்ட 1,65,00,000 பேர் மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்ததாக வந்து கருதி முதல் கட்டமாக செப்டம்பர் 15 தேதி முதலமைச்சரே வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார். அதன் மூலமா 1,05,00,000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயனாளிகளை முதல் கட்டமாக வந்து ஜாயின் பண்ணி பணம் வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,35,000 பேர் பரிசு மற்றும் கலாய்வுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து இருந்தது. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 2ஆம் கட்டமாக வந்து சென்னையில் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 2ஆம் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பயனாளிகளாக வந்து சேர்க்கப்பட்டிருந்தாங்க. அவங்களும் வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து பெற்று வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56,00,000 பேர் அப்ளை பண்ணவங்களை வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தகுதி வாய்ந்தவங்களும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இ-சேவை மூலமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து தமிழக அரசு மூலமா வந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 56,00,000 பேரில் 11,85,000 பேர் மேல்முறையீடு வந்து செஞ்சிருந்தாங்க. அந்த மேல்முறையீடு செய்தவங்கள ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதமாக வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம். 2,00,000 பேருக்கு பொங்கலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே மேல்முறையீடு செய்தவங்கள வந்து பணம் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான மேல்முறையீடு செய்தவங்கள 2,00,000 பேருக்கு வந்து 10ஆம் தேதியே வந்து 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து மீதி உள்ள நிலை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பணம் வரும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருந்தாங்க. மீதமுள்ளவர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் பரிசீலிக்கப்பட்டு அதில் தகுதியானவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து கலாய் ப்ராசஸ் நடைபெற்று பரிசீலனையில் வந்து முடிஞ்சிருக்கோ அவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்ரூவல் மெசேஜ் வந்து வரும். அதுக்கப்புறம் 1 ரூபா கிரெடிட் மெசேஜ் வரும். அடுத்தது வந்து 1000 ரூபாய் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஹாய் ப்ரோ, எனக்கு இன்றைக்கி ஈவினிங் 5:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருந்து உங்களது மனு ஏற்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. நான் மேல்முறையீடு பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் வருமா ப்ரோ, ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இவர் வந்து மேல்முறையீடு ஏற்கனவே வந்து பண்ணியிருக்கார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணிவிட்டு இன்னும் வந்து மெசேஜ் வரல அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அப்ரூவலான மெசேஜ் எப்படி வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கார். இவருக்கு வந்து மனு ஏற்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கு. உங்களுக்கும் இதே போல் மேல்முறையீடு பண்ணவங்கள
இருக்காங்களா, மீதி தொகை இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நேற்று 5:30 மணியிலிருந்து தான் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து இது மூலம் மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மனு வந்து செலுத்திருப்பீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனு ஏற்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்ரூவல் மெசேஜ் வந்திருக்கா, அந்த அப்ரூவல் மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து காமிச்சிருக்கேன். கண்டினியூ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிய வரும். அப்படி உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து 1000 ரூபாய் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருக்கோம். அந்த மெசேஜ் எப்படி வரும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் புதுசாக வந்து விண்ணப்ப படிவம் வந்து பெற போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஏற்கனவே அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசாரும் டீட்டெயிலாக வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தார். கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து விடுபட்டிருப்பாங்க, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதை வந்து தவற விட்டுருப்பாங்க முகாமில். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதல் புதிய விண்ணப்பம் பெறப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து கொடுத்தார். ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசாரே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தார், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பம் ஜனவரி மாதம் முதல் பெறப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இதன் மூலமா நிறைய பேர் வந்து ஜனவரி மாதமே புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வட்டாரங்களில் வந்து ஒரு சில இடத்துல முகாம் வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அது யாரெல்லாம் வந்து நடத்துகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்தால் கண்டிப்பாக வந்து நடத்திருக்காங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் ஆகும், அதனால் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஆர்கே நகர்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். வீடியோ கீழே நேற்று போட்ட வீடியோ கீழே, ப்ரோ ஜனவரி மந்த் சென்னை ஆர்கே நகரில் தொகுதியில் முகாம் வந்து போட்டாங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் புக்கு மட்டும் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஆனால் வந்து நாங்கள் அப்ளை பண்ணலை, அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலை, அதனால் வந்து எஸ்எம்எஸ் எதுவும் வரவில்லை, எனக்கு வந்து ப்ராசஸை வந்து என்ன செய்யணும் என்னன்னு தெரியல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ப்ரூஃப்லாம் வந்து வாங்கி பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணாங்களா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுடைய கிராமத்தில் அதாவது வந்து மேக்ஸிமம் ரேஷன் கடையில் தான் வந்து முகாம் வந்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. உங்களுடைய ஏரியாவில் ரேஷன் கடையில் வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரூஃப் யார்கிட்ட வந்து கொடுத்தீங்களோ அவர் வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ரூஃப்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷனில் என்டர் பண்ணணும். அவங்க வந்து ப்ரூஃப் எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வந்து தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஆப் மூலயமா, தன்னார்வலர் மூலயமா, வாலண்டியர்ஸ் மூலயமா வந்து அப்ளை பண்ணி வந்து கொடுப்பாங்க. இது போல் ப்ராசஸ்லாம் இன்னும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து புதுசாக வந்து மறுபடியும் விண்ணப்ப படிவம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சம்மந்தமாக எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் வந்து இன்னும் வந்து வரல. நீங்கள் வந்து அப்ளை பண்ணவங்க யார்கிட்ட ப்ரூஃப் வந்து கொடுத்தீங்களோ அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். அப்படிலாம் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து முகாம் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் ஏரியாவில் வந்து தெரிய வரும். சென்னையில் ஒரு சில இடத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து தெரிய இருக்குது. கன்ஃபார்மாக வந்து தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ சென்னையில் அவங்களாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிய வரும் அப்படின்றது நம்ம தரப்புல வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருக்கோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சிஎம் ஹெல்ப்லைனில் கான்டாக்ட் பண்ணி வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக ஒன்று வந்து கேட்டிருந்தார். விடுபட்ட விடக்கூடாது, அதாவது வந்து யாருக்குமே வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பயனாளிகளாக வந்து தகுதி பெறவங்களுக்கு விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றத வந்து தமிழக அரசு கவனமாக வந்து செயல்பட்டு வராங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பணம் வந்து சேராதோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் ஒரு லிஸ்ட்டு வந்து எடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து தந்தாங்கன்னா அவர் வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனைக்கும்படி மேற்கொண்டு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணுமோ அந்த பட்டியலை வந்து எடுத்து அதுக்கான ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். திமுகவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலை வந்து மாவட்ட செயலாளரும் தர வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது சம்மந்தமாக வந்து நேற்று கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கேட்டிருந்தோம். உங்கள் ஏரியாவில் ஏதாவது வந்து பட்டியலை வந்து லிஸ்ட்டு எடுத்துருக்காங்களா, யாருக்கெல்லாம் பணம் வரல அப்படின்ற லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு திமுக தரப்புல இருந்தோ இல்லை மாவட்ட செயலாளர் தரப்புல இருந்தோ ஏதாவது இன்ஃபர்மேஷனாக வந்து லிஸ்ட்டு வந்து எடுத்துருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நேற்று வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பணம் வாங்காதவர்களுக்கு ஃபோன் நம்பர் எழுதி கேட்டாங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து யாருக்கெல்லாம் வந்து பணம் வரலையோ அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியலை வந்து திமுகவினர் வந்து எடுத்துன்னு வராங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து சொல்லியிருந்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளருக்கு வந்து அந்த லிஸ்ட்டு வந்து போகுது. அந்த லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் வந்து தகுதி வாய்ந்தவங்களாம் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பணம் வந்து அடுத்த கட்டமாக போய் சேரத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கிராமத்தில் வந்து யாருக்கெல்லாம் வந்து பணம் வரலையோ அதுக்கான பட்டியலை வந்து தயாரித்து மாவட்ட செயலாளரிடம் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. அது மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரே நமக்கு கமெண்ட் பாக்ஸில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். கண்டிப்பாக வந்து இதே போல் உங்கள் கிராமத்தில் வந்து ஏதாவது லிஸ்ட்டு வந்து எடுத்தாங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை
திட்டம் சம்பந்தமாக அடுத்த அப்டேட்டாக உங்களுக்கு ஏதாவது வந்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வந்து உண்மையான தகவலாக வந்து இருக்கும். நீங்கள் கொடுக்குற உண்மையான தகவல் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு போய் ரீச் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்ம வந்து டெய்லி வீடியோவை வந்து அப்டேட்டாக வந்து போட்டுன்னு வரோம். இன்றைக்கி கொடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலியமாக தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆர்கேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் வந்து சென்னையில் வந்து இந்த புதிய அப்ளிகேஷன் சம்மந்தமாக வந்து வாங்குறாங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிராமத்தில் வந்து ஃபோன் நம்பர்லாம் வந்து வாங்கி போகிறாங்க, யாராருக்கெல்லாம் வந்து பணம் வரலையோ அந்த பட்டியலை வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாக வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயே வந்து சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். 2 விதமான SMS உங்களுக்கு வந்து மேல்முறையீடு செய்தவங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இது போல் மெசேஜ் வரும், ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இது போல் மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் வந்து உங்களுக்கு வந்து தகுதி பெற்றுட்டீங்க, நீங்கள் வந்து இந்த விண்ணப்பத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்ட்டு SMS வந்து எப்படி வரும், நிராகரிக்கப்பட்டு இருந்தால் வந்து என்ன காரணத்தோட வந்து மெசேஜ் வரும் அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம், மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு SMS வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வர டைமில் இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை அல்ல தங்களின் உரிமை தொகை, நன்றி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களில் ஒருவன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி முதலமைச்சர் வந்து உங்களுக்கு வாழ்த்து மெசேஜ், அதாவது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் மெசேஜ் வந்து அனுப்புறது போல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மனு ஏற்கப்பட்டு விட்டது அப்படின்ற SMS கூட மேல்முறையீடு பண்ண சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து மெசேஜ் வந்து அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள், இந்த ஸ்கீமில் வந்து உங்களை வந்து ஒரு பயனாளிகளாக வந்து சேர்த்திருக்கும் அப்படின்ற ப்ரூஃப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SMS-ஆக வந்து அனுப்புகிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பழைய வீடியோலையும் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டாக வந்து கொடுக்கும்போதே வந்து கொடுத்துருந்தோம். அதாவது வந்து 18/2/2023 அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். என்னென்ன மெசேஜ்லாம் வந்து அப்ரூவல் ஆனவங்களுக்கு வரும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து அந்த வீடியோலாம் வந்து நீங்கள் போய் பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இதே போல் SMS வரும். ₹1 கிரெடிட் மெசேஜ் அடுத்த கட்டமாக வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000 கிரெடிட் மெசேஜ் வரும். இது போல் மெசேஜ் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தனி வீடியோ வந்து போட்டுருப்போம். அதை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டீங்க, உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு சேர்ந்து நிராகரிக்கப்பட்டாங்கன்னா இது போல் SMS வரும் அப்படின்னு வந்து கேட்டீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மகளிரின் உரிமை திட்டத்தில் உங்களுடைய மனு வந்து மேல்முறையீடு செய்த மனு எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு தங்களுடைய விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து காரணம், உங்களுக்கு வந்து என்ன காரணத்தினால் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்டு காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன க்ரைட்டீரியா வந்து அவங்க கலாய்வு ப்ராசஸ் பண்ணும்போது எதனால் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மெசேஜ் மூலமாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் 4 சக்கர வாகனம் உள்ளது என்பது கலாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்காக இதை வந்து கொடுக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் இதுக்கு மேலே வந்து இருக்குது, இல்லை 3600 மேலே கரண்ட் பில் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இது போல் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்றத நிராகரிக்கப்படுற போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக வந்து இதே போல் SMS-ஆக வந்து அனுப்புவாங்க. அதை வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் மேல்முறையீடு பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரில் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டேட்டா சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து கிடைக்கப்பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் மேல்முறையீடு செய்தவங்களுக்கு நேற்று முதல்ல வந்து SMS வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இப்போ 6ஆம் தேதி வந்து ஆயிடுச்சு. 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து அந்த SMS எது போல் வந்து வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலோடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக லைக் பண்ணிவிட்டு உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம். அதை பழைய வீடியோ கீழே நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கலாம். கமெண்ட் பாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை உடனடியாக வந்து பண்ணியிருப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து மாற்றிக்கிட்டோம். மேலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எனக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக வந்து இந்த வீடியோ இருந்தது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.